ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோசுவா 6:20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சப்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோടെ முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அலங்கம் இடிந்து விழுந்தது. அவர்கள் நேராக ஏறி பிடித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அதை சுதந்தரித்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அலங்கம் இடிந்து விழுந்தது. தடையாயிருந்த ஒன்று, முன்னேற விடாமல் செய்த ஒன்று, முன்னேற முடியாமல் தடுத்த ஒன்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவைகளை ஜெயம் எடுக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஆனால் எப்படி ஜெயிப்பது, எப்படி உடைப்பது, எப்படி இடிப்பது, யார் நமக்காக செய்வது, எந்த புயத்தில் எந்த பலத்தில் அதை செய்வது? பல கோணங்களில் அவர்கள் பிரயாசப்பட்டார்கள், யோசித்தார்கள். பல விதங்களில் அவர்களுக்கு தடையாயிருந்த ஒன்றை ஆண்டவர் இடிந்து போகும்படி கர்த்தர் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் என்ன செய்தார்கள்? எக்காலங்களை ஊதினார்கள். பாடல்களை பாடி கர்த்தரை துதித்து தேவனுடைய நாமத்தை நீங்கள் உயர்த்த ஆரம்பிக்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் தடையாய் இருக்கிற எந்த அலங்கங்களையும் என் கர்த்தர் இடிந்து போக பண்ணுவார். தடையாயிருக்கிற எந்த வல்லமைகளையும் என் கர்த்தர் இல்லாமல் போக பண்ணுவார். தடையாயிருக்கிற எந்த கிரியைகளையும் என் கர்த்தர் முறித்து போட அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுக்கு தடையாகவும் முன்னேறுவதற்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆமென் எல்லா விதத்திலையும் பிரச்சனையாகவும் இருக்கிற எந்த கிரியைகளாக, மனிதர்களாக, வல்லமைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் பாதைகளை விட்டு முழுவதும் அகற்ற கர்த்தர் போதுமானவர். கர்த்தர் போதுமானவர். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரிக்க தொடங்கும் பொழுது, தேவ சமூகத்தில் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க தொடங்கும் பொழுது, தேவ சமூகத்தில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிக்கும் பொழுது, தேவன் அலங்கம் இடிந்து போக ஆண்டவர் உதவி செய்வார். அலங்கம் இடிந்து விழ கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது இடிந்த பொழுது என்ன நடந்தது? அவர்கள் நேராக பட்டணத்திற்கு ஏறி பட்டணத்தை பிடித்து கொண்டார்கள். அல்லேலூயா. நீங்கள் சுதந்தரிக்க வேண்டியவைகளை இந்த ஆண்டு சுதந்தரிக்கும்படிக்கு கர்த்தர் இடிந்து போக வேண்டியவைகளை இடிந்து போக செய்து, சுதந்தரிக்க வேண்டியவைகளை சுதந்தரிக்க செய்ய வல்லமையுள்ளவராக, மகத்துவமுள்ளவராக உங்களுக்கு முன்னே போகிறார். தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்னே போகிறபடினா எல்லா தடைகளை மாற்றி உங்களை பிரவேசிக்க செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையை, வசனத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி எதிரான அலங்கங்கள் இடிந்து விழும்படி கர்த்தர் நீர் உதவி செய்து கிருபையினால் பலப்படுத்தும், ஆச்சரியமாக்கும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹேவ் அ குட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.